நிச்சயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போ அடிக்கடி இந்த புது புது விஷயங்கள்லாம் கொண்டு வருவாங்க. இப்போ இருக்கிற கதாபாத்திரங்கள சூப்பராக யூஸ் பண்ணிப்பாங்க. எந்த கதாபாத்திரத்தையுமே வந்து பாதியில விட்ட குறை, தொட்ட குறைன்னு வச்ச மாரி நம்ம பார்த்தது இல்லன்னு வச்சுக்கோங்க. அதுதான் உண்மையிலே பாராட்டுறதுக்கான விஷயம். நிறைய சீரியல்ல சில கேரக்டர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அப்படியே மறந்துருவாங்க. அப்படின்ட்டு. அந்த மாரி இல்லாம இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ திடீர்னு திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு சுதா, அதாவது ஸ்ருதியுடைய அம்மா அண்ட் வாசுதேவன், ஸ்ருதியோட அப்பாவை வந்து இப்போ கொண்டு வராங்க கேரக்டர்ஸை. அவங்கள ஏன் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க மூலமாக ரோகிணிக்கு ஒரு ஆதாயம் தேவைப்படுது. ஏன்னா ரோகிணி எல்லா சைட்லையும் கையை விரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தேவை ₹1,00,000 போகணும். ஆனால் அவங்க எல்லாத்தையுமே ₹2,00,000 கேட்குறாங்க. எதுக்கும் 1,00,000 கையில் இருக்கட்டும், தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேட்கும்பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க யார்கிட்ட வந்து இப்போ கேட்குறாங்கன்னா, இந்த இவங்களுடைய ஸ்ருதியோட அம்மா அப்பா கிட்ட கேட்க, முதல்ல வேணாம்னு நினச்சவங்க அப்புறமா இந்த பொண்ணால் நமக்கு ஆதாயம் ஏதாவது தேவைப்படும், அந்த வீட்டிலேருந்து வந்து ஸ்ருதியை பிரித்து கூட்டுறதுக்கு தேவைப்படுவாங்கன்னு சொல்லி ஏற்றி விட்டு ₹2,00,000 பணத்தை கொடுத்துட்றாங்க. அவங்களும் இதை யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு பணத்தை வைக்கமே எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதாவது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்கிறது தான் ரோஹிணியுடைய ஒரு மேஜர் கேரக்டர். அவங்களுடைய கேரக்டர் பிஹேவியரே அதுதான். அதை கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இதுக்கு நடுவில் இப்போ முத்து போய் என்ன பண்ணுறாரு, நேராக சீதாக்கிட்டே போயிட்டு உனக்கு என்ன மாதிரி பையன் வேணும்னு கேட்டுக்க, கவர்மெண்ட் வேலை பார்க்குற பையன் வேணும், அதே மாதிரி ஒத்த பையனாக இருக்கணும், நல்லவனாக இருக்கணும்னு சொல்ல, அதை பெருமையாக வந்து அவர் மீனா கிட்ட சொன்னால், மீனா வந்து அதெல்லாமே வந்து அவருக்கு அருணை மனசை வச்சு தான் சொல்லியிருக்காங்கன்ட்டாச்சு. அருணை மனசை வச்சு சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. வேணா நம்ம போய் திருப்பி சீதாட்டே கேட்கலான்னு சொல்லிட்டு வான்னு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே சீதா வந்து நான் வந்து அவர் வந்தார் மாமா கிட்ட எனக்கு என்ன வேணுங்கிறத சொல்லிட்டேங்கிறத சொன்னதுக்கப்புறமா நேராக வந்துட்டு உங்கள் அக்கா வந்து நீ அருணை மனசில் வச்சு தான் சொன்னாங்கிறாங்க, எது உண்மை சொல்லு அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஆமாம் நான் அருணை மனசை வச்சு தான் சொன்னேங்கிறாரு. உடனே டக்குன்னு அதிர்ச்சி ஆகி எதுவுமே பேசாமல் அப்படியே முத்து வெளில போக சீதாவை அடிக்கிறதுக்கு வராங்க அவங்க அம்மா. மீனா உடனே வந்து அவன் மனசு என்ன இருக்குங்கிறது அவரும் புரிஞ்சுக்கிட்டுமே அப்படிங்கிற மாதிரி பேச, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முத்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவனுங்க பேசாமல் அவங்களோட சேர்த்து வச்சிடலாமே அப்படின்னு முடிவு பண்ணி அடுத்த வாரத்தை தான் நேராக வந்து அவங்கள வந்து பொண்ணு கேட்க சொல்லு, தயவு செஞ்சு நீ கல்யாணமே பண்ணிக்கோ, அவனே கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு பிடிச்ச மாதிரியே வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறமா சீதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ சீதா கல்யாணம் நடக்க போகுதுங்கிறது ஒரு பக்கம், அருண் நல்லவரா கெட்டவராங்கிறது இன்னொன்று. இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் ஏற்கனவே முடிஞ்சது பின்னாடி தெரிய வந்து அது எவ்வளோ பெரிய சம்பவத்தை கிரியேட் பண்ண போகுது மீனாவுக்கும் முத்துக்கும் இடையிலங்கிறத பார்க்கணும். ரோகிணியுடைய புது மாற்றத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க?